இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு சுவையான கடையில் எப்படி நம்ம பஜ்ஜி சாப்பிடுமோ அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூனில் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கூடவே ஒரு வாழைக்காய், அப்புறம் கலருக்கு மஞ்சாத்தூள், அப்புறம் காரத்துக்கு காரப்பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பதமாக நம்ம போட்டு எடுக்கிற அளவுக்கு நல்லா இது பண்ணி எடுத்துக்கணும் மாவை. ஸோ நல்லா வானலில் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் பஜ்ஜி போட வேண்டியதான். வச்சுருக்க மாவில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைக்காய், வெங்காயம், இதை நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான் வானலில். ஸோ நல்லா வேக விட்டு முன்னும் பின்னும் நம்ம திருப்பி எடுத்தால் நம்மளுக்கு சுவையான வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி ரெடி நண்பர்கள். ஸோ சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி நண்பர்களே. ஸோ யாருக்கெல்லாம் வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கணும், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்கிறவங்க மறக்காம